தேங்க்ஸ். உனக்கு சமைக்க வரலன்னா ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு நல்லா சமைக்க தெரியும். அப்புறம் ஏன் உப்பு இல்ல காரம் இல்ல இவ்வளவு மோசமா இருக்கு? நான் தெரிஞ்சுதான் அப்படி சமைச்சேன். நீங்க தானே சொன்னீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தம்பதி வாழ்க்கையை தொடங்கலான்னு. அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கலான்னு. என்னடா பேபி கீபின்ட்டு என்னமா சாப்பிடறது விட்டு சர்க்கஸ் பண்ண வந்திருக்க? டெய்லி வலியானா இலியானா மாதிரி ஆயிடுவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. உங்க அம்மா சொன்னாங்களா இல்ல அவங்க அம்மா சொன்னாங்களா? பாத்து சரிதான் போங்கடா. நல்லா குட்டியான மாதிரி இருந்துட்டு கும்மி அடிக்க ஆசைப்படுது. ராஜ், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. இப்போத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்குவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கணும். ஓகே? ஓகே. நீ யூஸ் பண்ற பவுடர், பேஸ்ட், ஷாம்பு, ஷேவா அண்ட் பாடி வாஷ், சோப். நாட் பேட். இந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சொல்லாமலே தெரியணும் என்ன வேணும்னு, அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அப்படின்னா உன்னை பத்தி நான் இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ நீட் சம் டைம், யூ நோ. பில் பண்ணிடுங்க. ஹாய் ராஜ், நீங்க போட்டோகிராஃபரா மட்டும் இல்ல மாடலிங்லயும் சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ். மைதிலி, ஃபேஷன் ஃபீல்ட்ல இதெல்லாம் காமன் தான், டோன்ட் வரி. ராஜ், நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா நீ இன்னொரு பொண்ணை தொடர்ந்து நான் பார்த்தேன், அவளையும் கொன்னுடுவேன், உன்னையும் கொன்னுடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பார்ட்டி. என்னோட சேர்ந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ பாஸ், அப்படினா சாதிச்சீங்க? ஆமா, என் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட். நான் அப்பா ஆக போறேன். வாவ், ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ரொம்ப ஸ்பீடுப்பா. இங்க பாருங்க, நான் அவ்வளவா டிப்ளமேட்டிக் கிடையாது. 2 பேர் நெருங்கும்போது என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் சீக்கிரமா நடந்துடணும். ஆனா அதுக்கு முன்னால நம்மள மாதிரி உள்ளவங்க கல்யாணம் பண்ணணும். ஏதாவது கேட்டா அவங்க பர்சனல் ப்ராப்ளம், அவங்களோட பார்ட்னரோட இஷ்டத்துக்கு வாழணும். போதாதுன்னு நம்மள புரிஞ்சு அதுபடி நடக்கணும்னு எக்ஸ்கியூஸ் வேற. இவங்களெல்லாம் விட என்னோட பாலிசி தான் ரொம்ப நல்லது.
அது என்னன்னா நம்ம மனைவிக்கு குழந்தைய வளர்க்கணுன்ற பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்படின்னா என்ன சொல்ல வர? கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழறது தப்புங்கிறியா? தப்புன்னு சொல்லல, ஆனா யூஸ்லெஸ். கீழ்த்தரமானவன் தான் அப்படி செய்வான். உன்னை நம்பி வந்த பொண்ணோட விருப்பு வெறுப்பு தெரிஞ்சுக்காம கல்யாணங்கிற பேர்ல அவளை பிரெக்னென்ட் ஆக்கி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இஷ்டத்துக்கு வெளியே சுத்துற உன்ன மாதிரி ஆளுங்களை என்ன வேணா சொல்லி திட்டலாம்டா. எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா என்ன? Shut up! ராஜ் ராஜ் வேண்டாம். ராஜ் வேண்டாம், வாங்க. வேண்டாம் ராஜ். Come on, ராஜ். I can't believe what he said. The guy is not a man. It's a animal. என்ன சொல்றான் பார். ஐயோ விடு ராஜ். அவனோட அபிப்பிராயத்தை நீ என்ன சொன்னான். அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவன் சொன்னது கரெக்ட்டா? ராஜ், I didn't mean like that, okay? Then what did he mean? அவன் சொன்ன மாதிரி நம்ம இருக்கணுமா? ஓகே. அப்படி வாழ்ந்தா நமக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்ல. வா. ராஜ். ராஜ், உனக்கு ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்கா? எதுக்கு அப்படி கேக்குற? உன்னோட கபோர்ட்ல ஒரு போட்டோ இருந்தது. அதுல ஒரு அழகான பொண்ணு. அது என்கிட்ட கொடு. மைத்ரி, come on மைத்ரி. It's not fair. Please என்கிட்ட கொடு. Please இந்தா. கொடு. Hey, மைத்ரி. Please மைத்ரி. கொடுன்னு சொல்றல. எங்க போற? மைத்ரி ப்ளீஸ். Hey, stop. விளையாட கொடு. மைத்ரி, நில்லு சொல்றேன். நான் தர மாட்டேன். கொடு. யாரு இது? உன்னோட வைஃப். நான் தான் அது. நீ லவ் பண்றதுக்காகவே நான் பிறந்தேன். நீயும் நானும்